அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசி கேட்போம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். தாவீதின் இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருந்திருக்கிறது. இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். நீர் உத்தம குணத்திலே பிரியப்படுகிற தேவன். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உத்தம இருதயத்திலே உத்தம குணத்திலே பிரியமாயிருக்கிற தேவன். அப்படி தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் அந்த உத்தம இருதயத்தோடு வாழ்ந்த ஒரு தேவ மனிதருங்க. ஆகவே தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலர் 13:22 நம்ம பார்க்கிறோம். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாருங்க தாவீதை குறித்தினா. இப்போ தாவீது எப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்திருக்குன்னு பாருங்க. ஆனால் தாவீதின் குமாரன் சாலமோனோ அவன் ஸ்தானத்தில் ராஜாவானாலும் இறுதி நாட்களிலே அவன் இருதயம் வழுவி போய்விட்டதான். அந்நிய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவன் அந்திம காலம் துக்கமா இருந்ததுங்க. நாம் இருதயத்தை குறித்து கவனமா இருக்கணுங்க. இது கேட்கிறவங்க எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று பக்தன் சாலமோன் அவரே சொல்லியிருக்காரு. நீதிமொழி 4:23 அதை நம்ம பார்க்கிறோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஆகவே நமக்கு தாவீதின் அந்த நல்ல உத்தம இருதயம் வேணும். சாலமோனின் வழுவி போகிற இருதயம் இருக்கக்கூடாது. ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டும். உத்தம இருதயம். இதை கேட்கிறவங்க வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல, ஊழியத்தில் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் வீட்டிலே உத்தம இருதயத்தை நடந்து கொள்வேன். நான் ஊழியத்திலே, வேலை செய்கிற இடங்களில், வியாபார ஸ்தலங்களில், படிக்கிற காலேஜ் பள்ளிகளிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். சுவாமி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உத்தம குணத்தில் பிரியப்படுகிற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். தமது வல்லமை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.